இன்றைக்கு வந்து நான் பாவக்காய் சாம்பலோட வந்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 பாவக்காய் எல்லாட்டிக்கும் 360 கிராம் பாவக்காய் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்படி வெட்டி போட்டு நடுவால் முதல் வெட்டுங்க. இந்த இருக்குது சின்ன ஒரு கரண்டியால் இந்த நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடுவோம். இந்த இருக்குது இப்படி நடுவில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்குது இந்த 2 பாவக்காயும் நான் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி க்ளீன் பண்ண பிறகு ஒரு பாவக்காய் வந்து இப்படி உண்டாக்கிட்டு நல்ல மெல்லிஸாக இதை நீங்கள் வெட்டி எடுக்கணும். இந்த இருக்குது இது நான் நல்ல மெல்லிஸாக வெட்டியிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காயெல்லாம் இப்படி நான் மெல்லிஸாக வெட்டியிருக்கிறேன். நான் இதை வெட்டுறதுக்கு முதல் நிறுத்து பார்த்தோன்னா 360 கிராம் எல்லாடிக்கு 2 பாவக்காய் இருந்தது. க்ளீன் பண்ணி எல்லாம் வெட்டின பிறகு சரியாக 285 கிராம் வந்திருக்கு. இந்த இருக்குது. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேர்க்கும். நான் 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது டர்மரிக் பவுடர் 1/8 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதையும் இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்குது இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். இல்லை எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு கொதிச்ச பிறகு இந்த இருக்குது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் இருக்குது. இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். கிறிஸ்பியாக நல்ல லைட்லி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ இந்த பாவக்காய் வந்து சரியாக 7 நிமிஷம் பொரிஞ்சோன்றிருக்கு. எண்ணெய் வந்து பொரிவோணும், நல்ல கிறிஸ்பியாக வரணும். ஹீட்டை கூட்டி வச்சு பொரிச்சிடாங்க, கருகிடும். 9 நிமிஷமாக இதெல்லாம் பொரிச்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி இருக்குல்ல, இப்படி வரைக்க இதை இறக்கிடுங்க. இந்த இருக்கு நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி இருக்கிறேன். இப்போ இருக்கிற எல்லா பாவக்காயும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். பாவக்காய் சம்பளம் செய்யறதுக்கு இதில் ஒரு பிரமாண டிஷ் எடுத்து வச்சுட்டு இந்த பொரிச்சு வச்ச பாவக்காய் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. நான் ஒரு அளவான வெங்காயம்னு சொன்னால் 5 எல்லாட்டிக்கு 30 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகா உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து இதில் 3 சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன். இதில் வந்து நான் மெய்னைஸ் சேர்க்க போகிறேன். பட் உங்களுக்கு மெய்னைஸ் எடுக்க இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து தயிர் சேர்க்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மெய்னைஸ் சேர்க்குறேன். இதில் வந்து மிளகு இருக்குது 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இல்லை 2-3 இந்த லைம் சீட்ஸ் விழுந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பாவக்காயில் ஒரு விதமாக செய்கிற சாம்பல் செய்து முடிஞ்சுது.